இன்னைக்கு வந்து நம்ம பாட்டி முருங்கைக்கீரை போட்டு, அதாவது முருங்கைக்கீரை பருப்பு குழம்பு எப்படி பண்றது அப்படின்றது நம்மளுக்கு சொல்ல போறாங்க. சொல்லுங்க பாட்டி. இப்போ எவ்வளவு கீரை எடுத்துட்டு இருக்கோம்? ஒரு கட்டு கீரை. அதாவது நியர்லி நம்மளுக்கு இந்த மாதிரி 2 கைப்பிடி வரும். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி நம்ம வச்சிருக்கோம். நல்லா ஆஞ்சி வச்சிருந்தோம்னா பருப்பு வச்சு இது திருத்தின்னு இருக்கோமா? இல்ல ஆமா, திருத்தினாதான் நான் ஒத்தாப்புல ரொம்ப திருத்த வேணாம், ஓரளவுக்கு. ஆமா, ரொம்ப பெரிய பெரிய கீரையா இருந்தா நல்லா இருக்காது இலைகள், அதனால நம்ம கொஞ்சமா கீரை. இது வந்து தோரம் பருப்பு ஒரு 100 போட்டிருக்கேன். 100 தோரம் பருப்பு தளிகாயே அது வச்சிருக்கேன். கூட புளி, உப்பு, நெல்லிக்காய் அளவு புளி. நெல்லிக்காய் கூட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம், முருங்கைக்கீரை தாங்காது புளி, அதனால கொஞ்சமா புளி எடுத்துட்டு உப்பு எப்பவும் போடுறத விட கொஞ்சம் புளி கம்மியா எடுத்துக்கோங்க. நார்மல் குழம்புக்கு நம்ம சேர்க்கிற புளியை விட இந்த முருங்கைக்கீரை குழம்புக்கு கொஞ்சமா கம்மியா சேர்த்துக்கலாம். போட்டு கலந்து வச்சு இப்போ வந்து பருப்பு, புளிஜலம், கல்லுப்பு எல்லாம் சேர்த்து இங்க நம்ம நார்மலா குழம்புக்கு எப்படி ரெடி பண்ணிப்போமோ அது மாதிரி ரெடி பண்ணிட்டாச்சு. முருங்கீரை இருக்கு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இருக்கு, மஞ்சப்பொடி இதுல இல்லையா போட்டு பாட்டி. சரி, இப்போ நம்ம அடுப்புல ஏத்திட்டு எல்லாம் பார்க்கலாம். இப்போ இந்த பருப்பு, புளிஜலம், உப்பு போட்டது இருக்கு இல்லையா, இதை வந்து வானல், மஞ்சப்பொடி எல்லாம் சேர்த்துட்டது இருக்கு இல்லையா, இதை வானலியில் ஏத்தின்றலாம். இது கொதிச்சாவிட்டு மிளகா அப்படி போட போறோம். ஒரு கொதி வரும். சரி, ஓகே. 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாங்கன்னு. 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன். இது வந்து குழம்பு பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். அரைச்சது அது வந்து நல்லா பவுடரா இருக்கும். ஆத்துல வறுத்து அரைச்சி வாசனையா இருக்கும். தனியா அதெல்லாம் அதையும் போட்டு அது ஒரு 2 ஸ்பூன் போட்டு கலக்கிறேன். ஒரே ஒரு துளி போல் வெல்லம். சரி, அறுசுவை உணவுக்காக பெருங்காயம் போட்டுக்கோங்க. சரி. இப்போ இது நல்லா தளதளன்னு கொதிச்சாவிட்டு முருங்கீரையை கடைசியா சேர்த்துக்கிறோம் இல்லையா. இப்போ வந்து நம்ம 100 தோரம்பருப்பை எடுத்து வேக வச்சுட்டு, புளிஜலம் நெல்லிக்காய் சைஸ்க்கு எடுத்து அதை கரைச்சிட்டு, உப்பு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு இதெல்லாம் கொதிக்க வச்சோம். ஒரு கொதி வந்தாவிட்டு குழம்பு பொடி 1.5 ஸ்பூனும், அரைச்ச பொடி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு, பெருங்காயமும் சேர்த்துட்டு, மஞ்சள் பொடியெல்லாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த சமயத்துல துளியோண்டு வெல்லம் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த சமயத்துல வந்து நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்துக்க போறோம். நல்லா அந்த குழம்புல இருக்க குழம்பு பொடி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுல இருக்க பச்சை வாசனை எல்லாம் போனாவிட்டு முருங்கைக்கீரை நம்ம சேர்த்துக்க போறோம். ஏன் நம்ம முதல்ல சேர்த்துக்கல அப்படின்னு சொல்லுவாங்க பாட்டி. அது வந்து கசந்து போயிடும். ரொம்ப நாழி தெளியாச்சுன்னா கொதிக்கச்ச போட்டோம்னா ஒரு கொதி வந்த உடனே இறக்கிடலாம். சீக்கிரமா வெந்துடும் இல்லையா, தளிகாயிடும் சீக்கிரமா கீரை. அதை இறக்கிட்டு கடுகு தருமாறுனா சரி. கீரை போட்டுமா? போட்டு பாட்டி. அப்படின்னு கொஞ்சம் கிளறி இப்போ வந்து கீரை எப்படி இருக்கு இல்லையா, நம்ம சேர்த்துட்ட உடனே இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம இது வந்து நல்லா தளிகானாவிட்டு எப்படி இருக்குன்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி பொடி பொடியா தட்டி போட்டுறேன். ஆமா, ஒரு தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துட்டு இருக்கோம். வாசனை வந்து கீரை சேர்த்துக்கிறோம் இல்லையா, உடனே போட்டுடணும் தக்காளி இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கூடுறதுக்காக நம்ம வந்து தக்காளி சேர்த்துட்டு இருக்கோம். இல்லை வேற ஏதாவது காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாமா? ஒன்றும் சேர்க்கலாம். தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் எல்லாம் சில பேர் போட்டுப்பா, நமக்கு பிடிக்காது. சரி, பிடிக்கிறவங்க சேர்த்துக்கலாம். இல்ல இதை நம்ம பிளெயினா செஞ்சாலும் ரொம்பவே நல்லா இருக்கும். வாசனையே நல்லா முருங்கீரை வாசனை கமகமன். வேற வெங்காயம் எல்லாம் போட்டோம்னா அந்த வாசனை வந்து இது முருங்கீரை வாசனை அப்படி இலையில சாய்க்கச்சே நல்லா இருக்கும். பிடிச்சவா போட்டுக்கலாம், அதுவும் தப்பு இல்லை. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். எது ஒண்ணா சேர்த்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ பாருங்க, கீரை வந்து நல்லா தளிகாய் எடுத்து இப்போ இந்த சூடோட நம்ம மூடி வைப்போம் இல்லையா, அதில் வேற கொஞ்சம் இன்னும் அது இதுவாகும். ரொம்ப நீங்கள் பழுக்க விட்டு பழுப்பு நேரமாக ஆக விட்டு அந்த அளவுக்கு வேக வச்சோன்னா கசந்து போயிடும். ஸோ இந்த ஸ்டேஜோட நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தாளிச்சிடணும். வெந்தயம் போட்டுக்கலாங்கண்ணே, சரியா இருக்கும். 2 நிறைய வேண்டாம். கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகா,
கடுகு அதில் போடுறோம் பாரு கடுகு இதில் காட்டு கடுகு கொஞ்சமா கடுகு ஒரு மிளகா நம்ம வந்து கிள்ளி வச்சுருக்கோம் ஒரு மிளகா அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அப்புறம் 4 வெந்தயம் நிறைய இதை நம்ம வந்து எதில் தாளிச்சுக்கலாம் நெய்யில் இல்லை நல்ல ஆவி நெய் இப்போ வாங்கிட்டோம்னா நான் எப்போவுமே அதான் யூஸ் பண்ணுவேன் கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் நிறைய வேணாம் அந்த சீரகம் நெய்யில் வாங்குவோம் வறுத்தோம்னா கம கம கமான்னு இருக்கும் சீரகம் மிளகு இது ஆவி நெய்ன்னு உடனே நீங்கள் வந்து ஸ்பான்சர் வீடியோ நினச்சிக்காதீங்க பாட்டிக்கு பிடிச்ச ஒரு பிராண்ட் சொல்கிறாங்க அவ்வளோதான் அதை வாங்கி அதில் வந்து இது மாதிரி நெய்யில் இல்லைன்னா நல்ல நெய்யில் நம்ம முருங்கைக்கீரைக்கு தாளிச்சிட்டோம் அப்படின்னா இந்த கருவேப்பிலை இதில் போட்டுடலாங்கண்ணே கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அது மேலேயே தாளிச்சு நல்லா சூப்பராக முருங்கைக்கீரை வாசல் ஆமாம் சூப்பராக இருக்கு அவ்வளோதான் இதை அப்படியே சாய்ச்சோம்னா எல்லாருக்கும் நல்லா முருங்கைக்கீரை சூப்பர் பாட்டி பருப்பு குழம்பு முருங்கைக்கீரை பருப்பு குழம்பு தயார் இதை வந்து நம்ம நெய் தான் அப்படி இல்லைன்னா நல்ல நெய்யில் நெய்லையும் சாய்க்கலாம் நல்லா வந்து ஃப்ளேவராக இருக்கும் அதுக்காக சூப்பரான முருங்கைக்கீரை சாம்பார் தயாரிடுச்சு ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி தேங்க்ஸ்